வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பிக்சல்வேர்ஸ் இவங்க வந்து ஒரு ஆர்டப் ஒன்று ரன் பண்ணுறாங்க. அது வந்து டெலிகிராமில். இவங்களை பாருங்கள், வந்து கோல்டன் வெரிஃபை வந்து வாங்கியிருக்காங்க ட்விட்டர் பேஜில். வந்து இதில் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, வந்து இவங்க ஒரு 100% இல்லை 1000% வந்து இவங்க வந்து ஒரு ட்ரஸ்டடான ஆக்கள் தான். அதால் வந்து நம்பி வந்து இதில் வந்து நம்ம அட்டன் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். ஸோ இவங்க வந்து பிக்சல் லேப் அப்படி சொல்லி ஒரு மைனிங் அப்படி சொல்லி அது வந்து டெலிகிராமில் வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு வந்து 500 ரூபாய் ஸ்ரீலங்கா மணி வந்து ஸ்ரீலங்கா ருபீஸ் 500 ரூபாய் கிவ்அவே கொடுக்குறேன். ஸோ இந்த கிவ்அவேயில் நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு வந்து இந்த கிவ்அவே கிடைக்க போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து, நான் என்னோடய டெலிகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த ஆர்டப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு அந்த 500 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இதில் வந்து ஓல்டு யூஸர் ஏற்கனவே நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்களும் வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதில் ஒரு அப்டேட் இருக்குது, அதை பற்றி கடைசியில் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இதில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து டச் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்டார்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. இதில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் லோடாகிட்டு வரும். இதுக்கு வந்து நம்மளுக்கு டெலிகிராம் தேவை, அதனால் ஸோ டெலிகிராம் ஆப் இல்லாதவங்க வந்து டெலிகிராம் ஆப்பை வந்து ஒன் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து இந்த மாதிரி வந்து கேட்டுச்சுன்னு சொன்னால் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்க. டிக் மார்க் வரும், அதில் வந்து க்ளோஸ் கொடுத்துக்கொள்ளுங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு இதில் வந்து நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போது நம்மளுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் வரும். இது ஒரு சிம்பிள் ஒர்க் தான். இதில் வந்து ஒரு 8 ஹவருக்கு ஒருக்கா வந்து நம்ம இதில் வந்து கிளைம் பண்ணுறது தான் வேலை. ரொம்ப பெரிய டைம் எல்லாம் போக போகிறது இல்லை, ஒரு செகண்ட் வேலை தான். டெய்லி 8 ஹவருக்கு ஒருக்கா வாரம் வந்து இதில் கிளைம் பண்ணிவிட்டு போகிறோம், அவ்வளோதான் வேலை. இதில் வந்து நம்ம வந்து விக்ட்ரோ எடுக்கிறதுக்கு வந்து என்ன செய்யணும், எப்படி இதோட அப்டேட்டுகள் எல்லாமே வந்து என்னோடய டெலிகிராம் சேனலில் தான் கொடுப்பேன். அதனால் மஸ்ட்டு வந்து எல்லாருமே வந்து என்னோடய டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்கள், லாஸ்ட்டில் வந்து ரிவார்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து டச் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து டெய்லி செக்கிங், டெய்லி கோம்போன்னு சொல்லி 2 வரும். ஃபஸ்ட்டு வந்து டெய்லி செக்கிங்கை கொடுத்துட்டு இப்போ வந்து 10K கொடுக்குறாங்க, அதை வந்து கிளைம் பண்ணிக்கொள்ளுவோம். கிளைம் பண்ணிவிட்டு இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மேலே வந்து க்ளோஸ் பட்டன் வரும், அதில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ அடுத்தது வந்து டெய்லி கொம்போ. அது வந்து அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து டெய்லி வந்து கொம்போ வந்து இந்த மாதிரி பொம்மை குட்டி வந்து ஒரு 4 பொம்மை குட்டி வந்து நம்ம செட் பண்ணணும். அது என்னென்ன பொம்மை குட்டின்னு சொல்லி நான் என்னோடய டெலிகிராம் சேனலில் வந்து கொடுத்துருவேன். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து ஆக்டிவாக இருந்தால் தான் இதெல்லாம் பண்ணிக்க முடியும். இன்றைக்கான கொம்போ வந்து இது தான். இதை வந்து இப்போ நான் செட் பண்ணுறேன் எப்படின்னு வந்து பாருங்கள், நீங்கள் லைவாகவே பாருங்கள் வீடியோவில். இதில் வந்து பிளேயன் இருக்கும், பிளேயன்றதை கொடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நிறைய பொம்மை குட்டி மாதிரி வந்து கீழே கொடுப்பாங்க. இப்போ நான் அதில் கொடுத்த அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி அந்த பொம்மை குட்டியை வந்து நம்ம ஆர்டரின் படி இதில் வந்து செட் பண்ணி கொடுக்கணும். பாருங்கள், 1வது வந்து இது இப்படி இந்த மாதிரி அதில் உள்ள மாதிரி அப்படி ஆர்டரின் படி நீங்கள் கொடுக்கணும். மெதுவாக அப்படியே ஒரு விரலை பிடிச்சிட்டு இழுத்து கொண்டு வந்து மேலே விட்டிங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், நான் 4 பொம்மை குட்டியும் செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கீழே வந்து செக்ன்றதை கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ கொடுத்தோம்னு சொன்னால் எனக்கு 4 ஓகே ஆயிடுச்சு. இப்போ கிளைம் கொடுத்துக்கொள்வோம். அதுக்குரிய பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு 8 ஆகிடும். இப்போ வந்து நம்ம டெய்லி கோம்போ வந்து கிளைம் பண்ணிட்டோம். இப்போ அதுக்குரிய பாயிண்ட்ஸு, டெய்லி செக்கிங்குரிய பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பேலன்ஸில் வந்து 8 ஆகிடும். இதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப முக்கியமான இது வந்து, இது ஏற்கனவே நீங்கள் இந்த ஆர்டப்பில் இருந்தால் இந்த அப்டேட்டை வந்து செஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. மேலே பாருங்கள், வலட்டன்ஸு அந்த ஒரு பெட்டி மாதிரி ஒன்று இருக்குது, அதை வந்து டச் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய வாலெட் கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாச்சும் ஒரு வாலெட்டை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ண வேண்டி வரும். அதை எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பாருங்கள், டொன், பைனான்ஸ், ஓகேஎக்ஸ் எல்லா வாலெட்டும். இப்போ நான் வந்து டொன் வாலெட் தான் கனெக்ட் பண்ண போகிறேன். டொன்னை கொடுத்துட்டு டொன் கீப்பர் வாலெட் இல்லைன்னு சொன்னால் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு தெரியாட்டி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து ஒரு வாலெட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரும், கனெக்ட் கேட்கும். கனெக்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு நம்ம செட் பண்ணியிருந்தானே அந்த பாஸ்வேர்டை கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு டன்னு வந்துடும். வந்துட்டுன்னு சொன்னால் அது ரீலேட் ஆகி நேராக வந்து நம்மளோட ஆப்புக்கு வந்துடுவாங்க. வந்துச்சுன்னு சொன்னால் இப்போ பாருங்கள், நம்மளுடைய வாலெட் வந்து கனெக்ட் ஆகிட்டு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து மேலே பாருங்கள் க்ளோஸ் பட்டன் இருக்குது, அதை வந்து கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கொள்வோம்.
இப்போ நம்ம வேணும்னு சொன்னால் மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து டச் பண்ணோம்னு சொன்னால் நம்மளுடைய வாலெட் வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து நம்மளுடைய வாலெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு ஸ்டெப் முடிச்சிட்டோம். இனி அடுத்த ஸ்டெப் வந்து இதில் பாருங்கள் டாஸ்க்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து டச் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் பாருங்கள் வந்து நிறைய டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க் எல்லாம் முடிக்க எங்களுக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ இதில் இருக்க எல்லா டாஸ்க்களையும் முடிச்சுக்கொள்ளுங்க. நான் இப்போ எல்லா டாஸ்க்கும் முடிச்சுக்கிறேன்னா வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிடும். அதனால் வந்து ஒரு சில டாஸ்க்கை வந்து நான் இப்போ முடிச்சு காட்டுறேன். அது மாதிரி பார்த்து எல்லா டாஸ்க்களையும் முடிச்சுக்கொள்ளுங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம போவோம் பாருங்கள், ஜாயின் ட்விட்டர் பேஜ்னு சொல்லியிருக்கு. இப்போ அதை வந்து நான் கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்துட்டு ஸ்டார்ட்னு கேட்குது. ஸ்டார்ட்டை கொடுத்தா என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு போகும். அதில் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். அவங்களோட ட்விட்டர் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு பேக் வரோம். பேக் வந்து அதில் ஸ்டார்ட்னு கேட்கும் பாருங்கள், அதை ஸ்டார்ட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்மளுடைய டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. இந்த மாதிரி தான் ஒரு சிம்பிள் டாஸ்க்குகள் தான் இதெல்லாம். ஒரு 5 நிமிஷத்தில் எல்லா டாஸ்க்கும் முடிச்சு கொள்ளலாம். இப்போ வந்து நான் அடுத்த டாஸ்க் கொடுக்குறேன். லைட் போடுறது, அடுத்த ரீட்வீட் பண்ணுறது. இதை பார்த்துக்கோங்க எப்படின்ட்டு. இதில் பாருங்கள் ஒரு ஹார்ட் மாதிரி இருக்குது, மற்ற இன்னொரு அம்புக்குறி மாதிரி இருக்குது. இதில் வந்து ஹார்ட்டில் ஒரு டச் பண்ணிட்டு அந்த அம்புக்குறியில் ஒரு டச் பண்ணி ரீட்வீட்னு கொடுத்துட்டு இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மறுபடியும் பேக் வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே போவோம் அந்த பேஜுக்கு. இதில் பாருங்கள் ஃபைல்னு சொல்லி கேட்குறாங்க தானே, அதில் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை கொண்டு வந்து இதில் போடணும். இதில் போட்டுட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் அந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் போடுறேன். இப்போ கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுக்குரிய பாயிண்ட்ஸ் வந்து அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு அதுக்குரிய பாயிண்ட்ஸை வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் எல்லாமே ஒரு சிம்பிள் டாஸ்க் தான். இதில் இருக்க எல்லா டாஸ்க்குகளையுமே ஃபுல்லாக முடிச்சு கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், ஒரு முக்கியமான டாஸ்க் வந்து இது வந்து டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணணும். இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு வச்சுருங்க. அதில் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் டெலிகிராமுக்கு போகும். அவங்களோட டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு இதில் செக் எடுக்கிறதுக்கும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடும். இப்போ இதில் இருக்க எல்லா டாஸ்க்களையும் நீங்கள் இதே மாதிரியே பார்த்து முடிச்சுக்கணும். இப்போ அடுத்தது வந்து பாருங்கள், நடுவில் வந்து இருக்குது பாருங்கள், ஒரு சென்டரில் வந்து ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து தான் முக்கியம். இதில் பாருங்கள், மேலே வந்து நம்மளுக்கு வந்து 2 தான் இருக்குது. இந்த ரவுண்டு வந்து ஃபுல்லாகணும். இது வந்து 3 வரணும். அந்த ஃபுல்லாகினா தான் நம்ம வந்து இதில் வந்து விக்ட்ரோ எடுத்துக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பாருங்கள், சென்ட்ரலில் வந்து ஃபைட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது ஒரு சின்ன கேம்னு சொல்லி இதை வந்து நம்ம விளையாடணும். விளையாடி வின் பண்ணால் தான் அது வந்து நம்ம ஃபுல் பண்ண முடியும். இப்போ தான் நம்ம வந்து விக்ட்ரோ எடுத்துக்க முடியும். இதுக்குள்ளே வந்து நான் வந்து இப்போ இதை வந்து லெவல்களை வந்து நான் என்னோடய பாயிண்ட்ஸை கொடுத்து கூட்டிக் கொள்கிறேன் பாருங்கள். நான் ஒரு 5வது லெவல் ஒரு 9 லெவல் மட்டும் ஃபுல்லாக கூட்டிக்கொள்கிறேன். 8 9. நீ இதுக்கு மேலே எனக்கு கூட்டுறதுக்கு பேலன்ஸ் பத்தாது. ஸோ இப்போதைக்கு இவ்வளோ லெவலும் போதும். நான் இதை வச்சு கூட இப்போ கேம் விளையாடுவேன். இதில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும். இதில் வந்து 2 பேர் இப்போ இந்த சின்ன வட்டம் மாதிரி வரும். அதில் வந்து நம்ம எவ்வளோ வேகமாக டச் பண்ண முடியுமோ அவ்வளோ வேகமாக டச் பண்ணணும். நம்மளோட எதிராக விளையாடுறால விட நம்மளோட மேலே காட்டுது பாருங்கள், ஒரு கோடு மாதிரி போட்டு அவங்கள விட நம்ம வந்து கூடவே இருக்கணும். அவங்கள வந்து குறைஞ்சி வர மாதிரி அவ்வளோ வேகமாக நம்ம டச் பண்ணணும். டச் பண்ண அந்த சின்ன சின்ன வட்டம் வந்து மாறி மாறி வரும். இங்கே அங்கேன்னு மாறி மாறி கொடுப்பாங்க. ஸோ நம்ம இதில் டச் பண்ணுறதால நம்ம வின் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம இந்த மாதிரி 5 கேம் வின் பண்ணணும். 5 கேம் வின் பண்ணால் தான் இந்த ஏர்டப்புக்கே நம்ம எலிஜிபிள் ஆகலாம். இதில் உள்ள பாயிண்ட்ஸை வந்து நாளைக்கு நம்ம வித்ட்ரா பண்ணி பேங்க் எடுத்துக்க முடியும். அதனால் இது ஒரு சிம்பிள் ஒர்க் தான். ஒரு சின்ன கேம் ஒன்று தான். இது ஈஸியாக வின் பண்ணிடலாம். பாருங்கள், நான் 1 வின் பண்ணிட்டேன், இப்போ 2 வின் பண்ணிட்டேன். உங்களுக்கு லைவாகவே பண்ணி காட்டுறேன்.
இப்போ பாருங்கள் நான் 3வது வந்து வின் பண்ணிட்டேன் பாருங்கள். வின் பண்ணால் அந்த ப்ளஸ் மாதிரி போட்டு நம்மளுக்கு அதுக்குரிய பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ 4வது கேம் ட்ரை பண்ணுறேன். அது வந்து கிடைக்காத விடையாக திருப்பி பைக் வந்து திருப்பி வரேன். திருப்பி வேறு பொம்மை குட்டின்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ 4வது வந்து நான் வின் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் ஒரு கேம் இருக்குது, அதில் வந்து நான் தோத்துட்டேன். இப்போ பாருங்கள் எனக்கு -2 போட்டு வந்துருக்கு. இப்போ தோத்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் திருப்பி ட்ரை பண்ணுறேன். இப்போ 5வது நான் வந்து வின் பண்ணிட்டேன். இப்போ வாங்க வந்து நம்ம இதை வந்து பைக் பண்ணிக்கலாம். பைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ஏர்னன்னு சொல்லியிருக்கு, அதில் வந்து டச் பண்ணிங்கன்னு சொன்னால் வந்து இப்போ பாருங்கள் அந்த மேலே பச்சை கலர் பட்டம் வந்து ஃபுல் ஆகிட்டு. இப்போ வந்து நம்ம இந்த ஆர்டப்புக்கு வந்து எலிஜிபிள் ஆகிட்டோம். இவ்வளோ தான், சிம்பிள் ஒர்க் தான். ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருந்தவங்களும் இதை வந்து முடிச்சு கொள்ளுங்கள். அப்போ தான் நம்ம வந்து விக்டர் எடுத்துக்க முடியும். டெய்லி 8 ஹவருக்கு ஒருக்கா வந்து இதை வந்து கிளைம் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு லைக் கொண்டு போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.